காலையில் முதல் வேலையாக எழுந்த உடனே தங்கச்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு பூரி பெரட்ட ஆரம்பிச்சிட்டா. நான் ஒரு பக்கம் பூரிக்கு ஏற்ற மாதிரி பட்டாணி காலிஃப்ளவர்லாம் போட்டு ஒரு குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து 1 by 1 வதக்கி எடுத்துட்டு, அப்புறமா ஈஸ்டர்ன் மசாலா கூட மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு, பச்சை பட்டாணி நேற்று நைட்டை ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையுமே சேர்த்துட்டு காலிஃப்ளவரும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்தால் போதுங்க. கடைசியாக நம்ம தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கிடலாம். பூரியும் 1 by 1 போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக கிளம்பி எக்ஸ்போ தான் போயிருந்தோம். தங்கச்சி நல்லா மெஹந்தி போடுவா, மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுங்கிறனால எக்ஸ்போவில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என் தங்கச்சி ரொம்பவே பயந்து போய் ரொம்ப பதட்டமாக இருந்தா, நான் நல்லா பண்ணுவேனா பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணால் தான் எல்லாமே தெரியும் சொல்லிட்டு அவளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் கிளாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் இருந்த பதட்டம், கிளாஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் நானே நினச்சி பார்க்கல இந்தளவுக்கு கிளாஸ் எடுப்பான்னு சொல்லிட்டு. மாஷா அல்லாஹ் கிளாஸ் ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தா. பசங்களும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களும் ரொம்பவே ஹாப்பி தாங்க.